ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 12 ஆண்டுகளாக இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். மக்களின் ஆதரவுடன் நாட்டு நலனுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் தொடங்கி டிஜிட்டல் புரட்சி வரை மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்களை பிரதமர் பட்டியலிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு தமது அரசின் பயணம் தொடரும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக கடந்த 2024ஆம் ஆண்டு இதே நாளில் பொறுப்பேற்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏழைகளின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 1,45,000 கிலோமீட்டர் நீள சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். 3000 கிலோமீட்டர் தொலைவிற்கு அதிநவீன விரைவு சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் நாட்டின் வளர்ச்சிக்காக பணியாற்றி வருவதாகவும், இதன் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக பொறுப்பேற்றது நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்தியது, கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியது, புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிப்பது போன்றவை மத்திய அரசின் சாதனைகளாகும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் ஏழைகளின் மருத்துவ செலவுகளை வெகுவாக குறைத்துள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சேவை, நல்லாட்சி என்ற அர்ப்பணிப்போடு பிரதமர் செயலாற்றி வருவதாகவும் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நீண்ட காலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு அர்ப்பணிப்புடன் பிரதமர் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சிறந்த நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்வது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த புத்தகம் ஒன்று வெளியிடப்பட உள்ளதாக கூறினார். பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக புத்தகம் வெளியிட இருக்கிறோம். 2026 வெப்ப செயல் திட்டங்கள் என்ற முறையில் இயற்கை சீற்றங்கள் வருகிற போது அதை எப்படி நாம் நேரடியாக அதிலே நிவாரணப் பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற அனைத்து நிலையும் என்று அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக வெளியீடுகளை வெளியிடுகிறோம். இயற்கை சீற்றங்கள் வருகிற போதும் சரி, வறட்சிகள் வருகிற போதும் சரி, வெள்ளங்கள் எங்கே தேங்குகிறதோ அதை எப்படி நாம் அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயற்கை சீற்றங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்து ஆங்காங்கே உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக சமூக ஆர்வலர்கள், பள்ளிகள், கல்லூரிகள் இதற்காக யார் தயார் நிலையில் இருக்கிறார்கள் அந்த பகுதியில் அவர்கள் மூலமாக அந்த பணிகளை விரைந்து நிறைவேற்றுவதற்கு நாம் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவையான பேரிடர் மேலாண்மை துறைக்கு 1000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கி இருக்கிறது. ஆகவே நாம் கேட்கின்ற போதே மத்திய அரசு நமக்கு வழங்க வேண்டிய நிதிகளை முன்னெச்சரிக்கையாகவே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இது தொடர்பான விரிவான ஆய்வினை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யாத்ரீகர்களுக்கு தேவையான தங்கும் வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி போன்றவை குறித்து இவர்கள் ஆய்வு மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். 57 நாட்கள் அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தார். ஜல்கான் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேகமாக சென்ற கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பஞ்சாபில் அம்மாநில அமைச்சர் திரு சஞ்சீவ் அரோராவுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். லூதியானா, ஜலந்தர், தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகார வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மொபைல் போன் விற்பனையில் சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு தொடர்பாக 100 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேச்சுகள் ஈரானில் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஓரிரு நாட்களில் தெரியவரும் என்றும் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர், மகளிர் மற்றும் கலப்பு குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷிகர் ராலன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 18-21, 21-19 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் ரஜ்போல் ஸ்ரீதாங்கை வென்றார். இதர ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று நுமைர் ஷேக், பிரணய் கட்டா, சன்ஸ்கர் சரஸ்வத் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனீத் தயானந்த் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு தகுதிச் சுற்று ஆட்டங்களில் அவர் வெற்றி பெற்றார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான 2வது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜிகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 8:30க்கு தொடங்குகிறது. கால்பந்து போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 139வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் செஸ் கோப்பைக்கான போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி உஸ்பெகிஸ்தானின் நோட்ரிவேக் யாக்கூபை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது.
23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.